ஆக்சுவலாக நீங்கள் எந்த காரில் வேணால் டேப்பராக இருக்கும், கையிலலாம் கொஞ்சம் நேராக இருக்கும். அதுக்கு ஒட்டக்கூடிய ஒரு இது உங்களுடைய 12 வாட் சாக்கெட்டுக்கு விண்ட்ஷீல்டில் வந்து சைடில் ரூட் பண்ணி போகும். அவ்வளோ லென்த்தான கேபிள். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம லாங் மைக்ரோ யூஎஸ்பி. இன்றைக்கி நம்ம டிரைவ் அண்ட் ட்ரிவனில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்காக நான் வாங்கியிருக்கிற டேஷ்கேம் வந்து 7 காஸ்ட்டு, நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது இது. அண்ட் ஆல்சோ இது வந்து நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், இது பர்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் விண்ட்ஷீல்டு எந்த அளவுக்கு ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டிரைவ் அண்ட் ட்ரிவனில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேஷ்கேம் எப்படி காரில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் வாங்கியிருக்கிற டேஷ்கேம் வந்து 70 மை. இது கொஞ்சம் ஓரளவுக்கு நாமினல் காஸ்ட்டு, நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஜிபிஎஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ ஷாக் சென்சார் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டில்டபிள் ஹெட் இருக்கும்போது ஆக்சுவலாக நீங்கள் எந்த காரில் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கார்பியோலாம் பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு வந்து நேராக இருக்கும். இப்போது நிசான் என்னோடய வண்டியில் வந்து ரொம்ப டேப்பராக இருக்கும், ஜைலோலாம் கொஞ்சம் நேராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் இதோட ப்ராடக்ட்டு. நான் உங்களுக்கு ப்ராடக்டை காமிக்கிறேன். இது 70 மைன்னு சொல்லி. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இதுதான் டோட்டல். இது இங்கே ஜிபிஎஸ் மாடியூல் வரும். இந்த டில்டபிள் ஹெட் வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ எந்த வண்டியில் வேணால் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த கேமரா தவிர்த்து இது வந்து இந்த கேமராவுக்கு நீங்கள் ஒட்டக்கூடிய ஒரு இது, நல்ல ஒரு டபுள் சைட் ஸ்டிக்கரு. விண்ட்ஷீல்டில் ஒரு வாட்டி ஓட்டிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த இதில் வந்து ஃபர்தராக கேபிள்ஸ் நீங்கள் வந்து காரில் ரன் பண்ணுறதுக்கு உங்களுடைய 12 வாட் சாக்கெட்டுக்கு ரீச் ஆகிற அளவுக்கு கேபிள்ஸ் இருக்கும். அப்புறம் இதில் வந்து ஒரு சார்ஜிங் அடாப்டரும் இருக்கும். இந்த கேபிளோட லென்த்து பார்த்திங்கன்னா விண்ட்ஷீல்டில் வந்து சைடில் ரூட் பண்ணி உங்களுடைய சென்டர் கன்சோலில் இருக்கிற 12 வோல்ட்ஸ் வரைக்கும் போகும். அவ்வளோ லென்த்தான கேபிள். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மைக்ரோ யூஎஸ்பி மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இன்கேஸ் இது ஃபெயில் ஆச்சுனாலும் நம்ம லாங் மைக்ரோ யூஎஸ்பி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லென்த்து வந்து ஃபுல் காருக்கு வரும். வாங்க நம்ம காரில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரே ஒரு காம்பு தான் எடுத்துருக்கோம். இது வந்து பிளாஸ்டிக் வித் நோ ஷார்ப் எட்ஜஸ். அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஷார்ப் எட்ஜஸ் இல்லாதனால நமக்கு வந்து ஒயர் வந்து டேமேஜ் ஆகாது. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து சரியாக இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேபிள் ரூட்டிங் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து வெளியே வராத மாதிரி ரூட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த ஜிபிஎஸ் மாடியூல். நான் இந்த டபுள் சைட் ஸ்டிக்கரோடு இருக்கிறத ஒட்டியிருக்கேன். இது விண்ட்ஷீல்டுக்கு பின்னாடி ஒட்டியிருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் விஷனை மறைக்காது. அதே மாதிரி காருக்கு சென்டராக இருக்கிற மாதிரி கேமரா வந்து இது காமிக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போ வந்து கேமரா மாட்டுறது எப்படின்னு பார்ப்போம். இதோட கிளாம்பிங் ஏரியா இருக்குது. இந்த கிளாம்பிங் ஏரியா வந்து இதில் போகணும். ஜிபிஎஸ் மாடியூல்ஸில் இதோட இது இருக்குது. இது ஸ்லைட் பண்ணி கிளாம்ப் பண்ணுற ஏரியா. அது பார்த்துங்க. இதில் போய் உட்காரணும். மேலேருந்து ஸ்லைட் பண்ணி கீழே கொண்டு வந்து வைக்கணும். ஒரு டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அப்போ வந்து அது லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த பின்னு வந்து இதில் பண்ணணும். நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஒன்ஸ் இது பண்ண உடனே உங்களுடைய இது இப்போ வந்து ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி முடிச்சிட்டோம்.
இதில் மேலே லென்ஸ் மேலே இருக்கிற ப்ரொடெக்டிவ் கோட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா இதை எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஆங்கிள் வேணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பவர் ஆன் பண்ணுறதுக்கு இப்போ இதோட பவர் கேபிளில் வந்து நம்ம எங்கிட்ட ஒரு டூவல் யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது, அதில் போட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது பூட் ஆகுது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பீல் இயர்னு போட்டிருக்காங்க, பீல் ஃப்ரம் இயர். ஸோ இது வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை எடுத்துடுறோம். இதில் செட்டப் பார்த்திங்கன்னா அப்பு டவுன் ஏரோ இருக்குது, ரைட் இருக்குது. அதுக்கு நேராக கீழே வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணோம். வில் செலக்ட் வித் இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு இது என்னென்ன ரெக்கார்டிங், இப்போ நான் ரெக்கார்டிங்னு இருக்குது. இங்கே இருக்கிற இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், அது நான் ரெக்கார்டிங்கு. எரர்னா ரெட்டு, ரெக்கார்டிங்னா பச்சை கலர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போது இதுக்கு டேட்டு டைமும் செட் பண்ணணும். நான் இன்றைக்கி டேட்டு செட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் மைக்ரோ எஸ்டி கார்டு இல்லை, அதனால் வந்து இது வந்து மைக்ரோ எஸ்டி கார்டு போட சொல்லுறேன். மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து இங்கே இருக்குது, ஸ்லாட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து நம்ம போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு. டேட்டு டைம் எல்லாமே ரெக்கார்டிங் ஆகிடும். ஜிபிஎஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஜிபிஎஸோட இது தெரியும். உங்களுடைய இது வந்து எந்த அளவுக்கு தேவை. இப்போ எனக்கு வந்து டேஷ்போர்டு வரைக்கும் தெரியணும், இல்லை ஃப்ரண்ட்டில் பானட் மட்டும் தெரியணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து கிடைக்கும். அந்த ரெக்கார்டிங் வந்து யூஸ்வலாக ஹெச்விடி அந்த மாதிரி ஆகிற மாதிரி ஒரு ஓவர்லேப்பிங் ரெக்கார்டிங் தான். பழசு டெலீட் ஆகிட்டே இருக்கும். ஷாக் சென்சார் எனேபிள்டு ரெக்கார்டிங் வந்து சேவ் பண்ணியிருக்கோம் தனியாக. அதை நீங்கள் வந்து ஆப்பில் இருந்து எடுத்திங்கன்னா தனியாக தெரியும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. நன்றி.